எப்பவுமே நம்ம பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்குமே ஆசை தான் இயர் ஆன் இயர் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோ இல்லை கமிட்மெண்ட்டோ இல்லை, போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நான் இருக்கல ஒரு கிளப்ல, பிஸ்னஸ் கிளப்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ஜ்லேயே கமிட் பண்ண சொல்லுவாங்க. எந்த மாதிரி கமிட்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ கமிட் டு அச்சீவிங் a minimum of 30% of growth in my business year on year. அதாவது எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு ஆண்டும் 30% வளர்ச்சி பெற்றிட உறுதியேற்கிறேன். அதாவது ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது எங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க, உறுதிமொழி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது சூப்பரான விஷயம் இல்லை? ஒவ்வொருத்தரும் இதை நாங்கள் பண்ணும் போது எங்களுக்குள்ளேயே 30% அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்ல நாங்களே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நாங்கள் கமிட் ஆகிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு நாங்களே கமிட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? எங்க கிளப்ல யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வாங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க கிளப்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை விட சூப்பரான கிளப் இருக்க முடியாது. ஏன்னா இங்க ட்ரெயினர்ஸ் எல்லாமே கார்பரேட் ட்ரெயினர்ஸ் தான். நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. இங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான பீப்புள்ஸ் தான். அதாவது பிசினஸ்ல ரொம்ப எக்ஸலண்டான பீப்புள்ஸே நம்மளோட விஐபிஸே இருக்காங்க. ஸோ எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? வாங்க எங்க கிளப்ல ஜாயின் பண்ணுங்க.